நீங்க ஏன் பரிதாபப்படுறவங்களுக்கு முன்னாடி ஏமாந்து போறீங்க தெரியுமா? நிறைய ஆண்டவருடைய பிள்ளைங்க தங்களுக்கு இல்லைன்னாலும் யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா, இல்லை யாராவது ஒருத்தர் தங்களுடைய பரிதாபத்தை காண்பிச்சாங்கன்னா உடனே இன்னொருத்தரிடத்துல வாங்கி கூட கொடுப்பாங்க. நன்றாய் கவனிங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தை கவனமா கேட்கணும். வேதம் சொல்லுகிறது, உங்களில் 2 அங்கியை உடையவன் இன்னொன்றை யாருக்கு கொடுக்கணுமாமா? மற்றவங்களுக்கு. ஒரு அங்கி இருக்கிறவன் இருக்கிறதையும் கழட்டி கொடுன்னு சொல்லலாம் ஆண்டவர். 2 இருக்கிறவன், டே ஒன்னு ஏற்கனவே உனக்கு தேவைக்கு இருக்குது, பார்த்துக்கலாம், நாளைக்குள்ளது நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்குள்ளது கர்த்தர் தருவாரு. ஆனா உனக்கு மிச்சம் இருக்குல்ல, உனக்கு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குல்ல, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத இன்னொருத்தருக்கு கர்த்தர் கொடு என்று சொல்லுகிறார். சோ நீங்கள் இரக்கம் காண்பிக்கும் போது உங்களுக்கே இல்லாத இரக்கம் மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுல ஆண்டவருடைய பிள்ளைகள் மிக கவனமா இருக்கணும். என்னுடைய ஊழிய அனுபவத்துல எனக்கு தெரிஞ்சு எத்தனை பேர் தெரியுமா தங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, அடுத்தவர்களுக்காக நிறைய பேர் ஜாமீன் போய் கையெழுத்து போட்டு ஜாமீன் நின்று, பணத்துக்காக நான் ஜாமீன் நிற்கிறேன், வண்டிக்காக நான் ஜாமீன் நிற்கிறேன். நான் சொல்றேன், ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இன்னொருத்தருடைய கடனுக்காக நீங்க ஜாமீன் நிற்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. நீங்க ஜாமீன் நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. எதுக்காக நீங்க அதற்காக நிறைய பேர் ஐயோ எங்களுக்கு இவங்க உதவி செய்ய முடியுமா, உங்களால ஒரு உதவி செஞ்சிருங்க. ஆனா நீங்க காரணமே இல்லாத ஒரு காரியத்திற்காக, நீங்கள் கட்ட முடியாத ஒரு காரியத்திற்காக, ஒருவேளை அவங்க அந்த பணத்தை கட்ட முடியாட்டாலும் நீங்க கட்ட முடியும்னா நீங்க போய் ஜாமீன் போடுங்க, தப்பு இல்லை, பிரச்சனை இல்லை. பரவாயில்ல பாஸ்டர், அவன் கட்டலைன்னா கூட நான் கட்டிடுவேன், எனக்கு அந்த அளவு கர்த்தர் வசதியை கொடுத்துருக்கிறேன், நான் உதவி செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன் அப்படின்னா தாராளமா நீங்க ஜாமீன் போடுங்க. ஆனா இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது இன்னொன்னு, நிறைய பேரு ஒருத்தர் கடன் கேட்கறாங்களா, கடன் கொடுக்கறதுக்கு இவங்க கையில காசு இல்லை அப்படின்னா இன்னொருத்தரிடத்துல கடன் வாங்கி அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. இன்னொருத்தரிடத்துல கடன் வாங்கி அப்புறம் நாளைய தினத்துல அவங்க கட்டாம போயிட்டாங்க அப்படின்னா இவங்கள்ட்ட வந்து கேட்பாங்க. இவங்களுக்குள்ள பயங்கரமான வாக்குவாதங்கள் உண்டாகும். என்ன ஆண்டவருடைய பிள்ளைகளை, இப்படி எத்தனை ஆயிரம் பேர் சிக்கியிருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் தெரியுமா? கடன் வாங்கி உங்கள்கிட்ட யார் ஜாமீன் நிக்க சொன்னா? உங்ககிட்ட யாரு? உங்களுக்கே கஷ்டமா இருக்குது, உங்களுக்கே யாராவது ஒருத்தர் உதவி செய்யணும். ஆனா நீங்க இன்னொருத்தரிடத்துல இருந்து கடன் வாங்கி அவங்களுக்கு கடன் கொடுக்கலாமா? உங்களிடத்தில் இருக்கிறத கொடுங்க பிரதர், உங்களுக்கு இருக்கிற மிச்சத்தை கொடுங்க சிஸ்டர், உங்களை ஆசீர்வதித்ததிலிருந்து ஆண்டவருக்கு ஏராளமா கொடுங்க சிஸ்டர். ஆனா இன்னொருத்தரிடத்துல இருந்து கடன் வாங்கி குழுல ஜாமீன் நின்று நீங்க வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. அது ஆண்டவருக்கு பிரியம் உள்ள உதவியாக இருக்கவே இருக்காது. உடனே நான் நிறைய பேர் இப்போ வந்து என் மேல நீ கோவப்படுவீங்களா என்னன்னு தெரியல, நிறைய பேர் என்ன பாஸ்டர் இப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு. நான் எதுவும் சொல்ல, நான் வசனத்திலிருந்து உங்களுக்கு ஆதாரம் சொல்றேன். வசனத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 25ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துல நீங்க வந்து 1வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால், அங்கே வந்து பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாய் இருக்கும். இந்த இந்த அதிகாரம் உங்களுக்கு தெரியும். 2வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமா இருந்தார்கள். இதுல இப்ப பாருங்களேன், புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயும் கொண்டு போனார்கள். 6வது வசனம், நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தி உள்ளவர்கள் பிரதி உத்தரமாக, அப்படி அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்திற்கு போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நீங்க யாருமே இப்போ என்ன வந்து முறைக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த 5 கன்னிகள் 10 கன்னிகைகள், இதுல 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்களுடைய கைகளிலே எண்ணெயை கொண்டு வரல. அப்போ புத்தி உள்ளவரிடத்துல போய் கேட்கறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு எண்ணெய் திருந்திருச்சு, கொஞ்சம் எண்ணெய் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க.
எண்ணெய் குடுக்குறீங்களான்னு கேட்ட உடனே அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு எண்ணெய் போதுமான அளவு தான் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த எண்ணெயில இருந்து நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா, உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா, எங்களுக்கும் எங்க தீவட்டிகளையும் எரிய வைக்காம நாங்களும் மனவாளம் தான் சந்திக்க முடியாது. நாங்களும் ஒன்றும் இல்லாம போகிறதற்காக ஒன்று பண்ணுங்க, நீங்க விற்கிற இடத்திற்கு போய் வாங்கி கொள்ளுங்க. விற்கிற இடத்துல போய் வாங்கிக்கோங்க. இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கே இல்லாத ஒன்றுல நீங்க இரக்கம் பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லைங்க, இல்லவே இல்லை. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளை, உங்களுக்கு முன்பாக பரிதாபமா இருக்கிற ஜனங்கள், நீங்கள் இரக்கம் காண்பிக்க வேண்டிய ஜனங்களுக்கு முன்னாடி உங்களால செய்ய முடியாது, உங்களால பண்ண முடியாது. நீங்க அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பத்தாம போயிடும். நீங்க அப்படி ஒரு இரக்கத்தை அவங்களுக்கு காமிச்சீங்கன்னா உங்க குடும்பம் ஒன்றும் இல்லாம போகும். அப்படி ஒரு இரக்கத்தை காமிச்சீங்கன்னா உங்க பிள்ளைய தெருவில் நின்றுவாங்க. அப்படி ஒரு இரக்கத்தை காமிச்சீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம போயிடும். அப்படி ஒரு இரக்கத்தை காமிச்சீங்கன்னா உங்க வருமானம் எல்லாம் போயிடும். நீங்க அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தை, உங்களுக்கே இல்லாத ஒரு இரக்கத்தை, இல்ல பரவாயில்லப்பா நான் பெரிய தியாகிப்பா, நான் பெரிய தியாகிப்பா, என் குடும்பம் ஒன்றும் இல்லாம போனா போதுப்பா, என் பிள்ளைங்க ஒன்றும் இல்லாம போனா போதுப்பா, என் குடும்பம் எப்படி போனா எனக்கு என்ன, நீ இருப்பா. இல்லைங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் இரக்கம் காண்பிக்கிறதுல ரொம்ப கவனமா சொல்லியிருக்கிறாரு. என்ன செய்யணுமாமா? ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இரக்கம் காண்பிக்கணுமாமா? உங்களுக்கு செய்ய திராணி இருக்கும் போது, செய்ய திராணி இருக்கும் போது, உங்க கையில ஆண்டவர் நிறைய கொடுக்கட்டும் சிஸ்டர், பிரதர், உங்க கையில ஆண்டவர் நிறைய கொடுக்கட்டும். நீங்க நிறைய பேர் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை மாத்திர காலம் சீக்கிரம் வரட்டும். நீங்க உதவி செய்கிறது மாதிரி கர்த்தர் உங்களை வைக்கிற காலம் சீக்கிரம் வரட்டும். அதுதான் உண்மையான ஒரு ஆசீர்வாதம் தான். மற்றவர்களுக்கு கொடுக்கிறது தான் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதத்திலே மிகப்பெரிய ஆசீர்வாதம். எனக்கு தெரியும், அது எனக்கு தெரியும். அதுதான் நம்பர் 1 ஆசீர்வாதம். ஆனா உங்களுக்கு இப்போ நீங்க கஷ்டப்பட்டு இருக்கும் போது, உங்களுக்கே இல்லாத இருக்கும் போது, நீங்க இன்னொருத்தரிடத்துல இருந்து ஜாமீன் கையெழுத்து போட்டு இன்னொரு இடத்துல இருந்து வாங்கி தயவு செய்து செய்யாதீங்க. இது மட்டும் இல்ல, இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க முடியும். ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நீங்கள் வாசிக்கும் போது, ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் நீங்க 54ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிப்பீர்களா? 54ஆம் அதிகாரம் 2வது வசனம், நல்லா எல்லாரும் கவனமா வாசிக்கணும். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. அந்த வாக்கு தத்தத்துல ஆண்டவர் உன் 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 சொல்லிட்டே இருக்கிற. திரும்ப வாசிக்கிறேன். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலங்களின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே, உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, எப்பா ஃபர்ஸ்ட் நீ ஒன்ன பாருப்பா, ஒன்ன பாரு. உன் வீட்டில் இங்கே அதான் நிறைய பேருக்கு சாப்பாடு கூட வழி இல்லை. நீ ஒன்ன ஸ்திரப்படுத்து, நீ ஸ்திரமாகு, நீ பலப்படு, நீ நல்ல கொஞ்சம் செட்டில் ஆகு. அதற்கு பிறகு இன்னொருத்தரை கைதூக்கி விடுகிறத ஆண்டவர் தருவார், ஆண்டவர் செய்வார். ஆண்டவருடைய பிள்ளைகள், இதுல நீங்க இனி மாற மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். இந்த சத்தியம் நிறைய பேருக்கு தேவையான சத்தியம்னு நான் நம்புறேன். சோ ஒரு நபர் மேல நீங்கள் இரக்கம் காண்பிக்க வேண்டும் என்று நினைப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு முன்பாக பரிதாபப்படுகிற நபர்கள் உங்களுக்கு நின்று இதுவரைக்கும் உங்களை ஏமாத்திட்டாங்கன்னா, நான் சொல்றேன், நிறைய பேரை ஏமாத்தினது எப்படிதான் ஏமாத்திட்டாங்கன்னா, ஏமாந்தது காரணம் இவங்களுக்கு இல்லை, ஆனா இவங்க ஜாமீன் நின்ட்டாங்க, இவங்க இன்னொருத்தர்கிட்ட கேட்டாங்க, இவங்க சிக்கிட்டாங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் இன்னொருத்தருடைய கடனை கட்டிட்டு இருக்காங்க தெரியுமா? இன்னொருத்தர் ஊர் சுத்தினதை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? இன்னொருத்தர் ஜாலி அடிச்சது, இன்னொருத்தர் சாப்பிட்டது, இன்னொருத்தர் சந்தோஷமா இருந்ததை இன்னைக்கு கஷ்டப்பட்டு இவங்க கட்டிட்டு இருக்காங்க. வருத்தமா இருக்கு கர்த்தருடைய பிள்ளையை, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு பேதைகளா இருப்பாங்களா ஆண்டவருடைய பிள்ளைகள்? இவ்வளவு பேதைகளா இருப்பாங்களா? இவங்க வீட்டுல இன்னைக்கு எதுவுமே இல்லை, ஆனா மாசமானா 10,000 ரூபாய் சம்பாதிச்சு அப்படியே கட்டணும். எதுக்காக வாங்கினீங்க கேட்டா, நான் எங்க வாங்கினேன்,
இன்னொருத்தருக்காக வாங்கி கொடுத்தேன், ஊரை விட்டு ஓடிட்டாங்க. நீங்க யார் கடன் வாங்கி கொடுக்கறதுக்கு? வேணாம். இனி தயவு செய்து இந்த தப்பை பண்ணாதீங்க, உங்களை ஏமாத்திடுவாங்க. சோ நம்பர் 3, மூன்றாவதா, ஒரு தேவனுடைய பிள்ளை யாருக்கு இரக்கம் காண்பிக்க கூடாது? இல்லாவிட்டால் உங்கள் முன்பாக பரிதாபப்படுறவர்களுக்கு நீங்கள் எப்படி இரக்கம் காண்பிக்க வேண்டும்? இல்லைன்னா நீங்கள் ஏமாறாமல் இருக்க, உங்க முன்பாக பரிதாபப்படுறவங்களுக்கு முன்பாக நீங்கள் ஏமாறாமல் இருக்க நீங்க செய்ய வேண்டியது மூன்றாவது, நம்பர் 3, மூணாவது, ஒரு அந்த 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 அதே வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல 20 வாசிக்கும் போது, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது, நான் 2வது அண்டர்லைன் பண்ண சொன்னேன், செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. செய்ய தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. சோ நம்பர் 3, மூன்றாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளை அறிந்து கொள்ளுங்கள், நீங்க இரக்கம் செய்கிறது உண்மைதான், ஆனால் நீங்கள் இரக்கம் காண்பிக்கிறதற்கென்று சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்குன்னு ஒரு தகுதி இருக்குது. அந்த தகுதி அற்ற மனிதர்களுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுவீர்களே ஆனால் நிச்சயமா உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றியை நீங்க அடைய முடியாது. அதான் நான் உங்களுக்கு சொல்லுவேன். ஒரு விசை நான் இந்த திருச்சபையில நான் இருக்கும்போது ஒரு நபர் உள்ள வந்தார். அவர் என்னிடத்துல கேட்டார், பசிக்குது, எனக்கு சாப்பாடு வேணும்னு கேட்டார். உடனே நான் சரி, உங்களுக்கு சாப்பாடு தானே வேணும், உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லும்போது 50 ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்டார். அவர் என் பக்கத்தில் வரும்போது அவர் தண்ணி அடிச்சிருக்கிற மாதிரி அந்த ஸ்மெல் வந்துருச்சு. உடனே நான் நினச்சிட்டேன் இவர் தண்ணி அடிச்சிருக்காரு அப்படின்னு. உடனே ஒரு தம்பியை கூப்பிட்டு, எப்பா நீ போய் கொஞ்சம் இவருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்பா அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், சார் சாப்பாடெல்லாம் வேணாம் சார், எனக்கு 50 ரூபாய் மட்டும் என் கையில் கொடுங்க சார். நான் சொன்னேன், நீங்கள் பசிக்குதுன்னு தான் வந்தீங்க, உங்களுக்கு பசிக்குது சாப்பாடு இல்லைன்னு தானே வந்தீங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்றேன். இல்லை சார், எனக்கு 50 ரூபா மட்டும் கொடுத்தா போதும் சார், சாப்பாடு வாங்கி கொடுக்க வேணாம் சார், நான் போய் உட்காந்து சாப்பிட்றேன் சார். இல்லை உங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க, உட்காருங்க, இங்கேயே சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போகலான்னு சொன்னேன். இந்த தம்பி வாங்கிட்டு வர்றதுக்குள்ள அந்த நபர் போயிட்டார். அப்போ நான் நம்புறேன், ஒருவேளை அந்த 50 ரூபாயை நான் அந்த மனுஷனுக்கு கொடுத்துருந்தா அந்த மனுஷன் நிறைய என்ன பண்ணியிருப்பான், நேர சாராய கடைக்கு போய் அந்த 50 ரூபா செலவு பண்ணி சாராயம் குடிச்சிருப்பாரு. நான் கொடுத்த பணம் சாராய கடை தான் போயிருக்கும். இன்னொன்று, ஆண்டவருடைய பிள்ளைகள் இதற்கு முன்பாக உதவி செய்ததை குறித்து நீங்க கொடுத்ததை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொன்னார், நீங்க கொடுத்தீங்க, அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்ததை குறித்து நீங்க யோசிக்காதீங்க. அது நல்லதுக்கு அவங்க கொடுத்தாங்களோ கெட்டதுக்கு அவங்க செலவு பண்ணாங்களோ அதை பற்றி இல்லை. ஆண்டவர் உங்க மனசுல கொடுக்கணும்னு நினைச்சாரு, கொடுத்துட்டீங்க, அவ்வளவுதான். அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்துருவாரு. ஆனா ஒரு நிமிஷத்துல ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் ஒரு நபருக்கு இரக்கம் காண்பிக்கிறதற்கு, இல்லைன்னா உங்க மேல பரிதாபப்படுகிற அந்த நபருக்கு நீங்க செய்யணும்னு நினைக்கும் போது நீங்க எப்ப ஏமாற மாட்டீங்கன்னா, அந்த மனுஷனுக்கு அந்த காரியத்தை கொடுக்கறதற்கு அந்த மனுஷனுக்கு ஒரு தகுதி வேணுங்க, ஒரு தகுதி வேணுங்க. அதான் குரங்கு கையில பூமாலையை கொடுத்தா பிச்சு போட்டுன்றது மாதிரி நிறைய பேருடைய கையில எவ்வளவு கொடுத்தாலும் அவங்க நிச்சயமாகவே சிலருக்கு அதை வச்சு காப்பாற்ற தெரியவே தெரியாதுங்க. அப்படி நீங்க காப்பாற்றணும்னு நினைச்சீங்கன்னா உங்க பணம் தாங்க வீணா போகும், உங்க பணம் தான் வீணா போகும், உங்க காசு தான் வீணா போகும். நீங்க தான் கஷ்டப்படுவீங்க, நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. சோ ஆண்டவருடைய பிள்ளைகள் இரக்கம் பாராட்டுறதற்கு நம்பர் 3, மூன்றாவதாக ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க இரக்கம் பாராட்டுகிற நபர் அவர் சரியான நபரா இருக்கணும். சரியான நபரா இருக்கிற ஒரு நபருக்கு நீங்கள் எவ்வளவு தூக்கி விட்டாலும் அவங்க மேல வருவாங்க, அவங்க மேல வருவாங்க. அவங்க நல்லா ஊழியம் செய்வாங்க, அவங்க நல்லா படிப்பாங்க, அவங்க எதிர்காலத்தை நல்லா அமைச்சு தருவாங்க. அதற்கு பிறகு அவர்களே உங்களுக்கு உதவி செய்வார்கள். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எங்க பெரியம்மா ஒருத்தங்க சென்னையில சொல்லுவாங்க, அவங்க இந்த இலங்கையில ஜனங்கள் கஷ்டப்பட்டிருக்கும் போது கொஞ்சம் பேர் வந்தாங்க. அந்த ஜனங்களுக்கு அவர்கள் ரொம்ப உதவி செய்து அவர்களை தங்களுடைய பிள்ளைகளாகவே வளர்த்து அவங்கள படிக்க வச்சு அவங்களுக்கு எல்லாவற்றையும் இவங்க செய்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பிள்ளைங்க படிச்சு பெரிய ஆள் ஆகி அவங்க இன்னைக்கு வேலையில போய் அவங்க வெளிநாட்டுல இருந்து எங்க பெரியம்மாவுக்கு அவங்க பணம் அனுப்புவாங்க.
அவங்க பணம் அனுப்பி இதை வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கொடுக்குற ஏணியில சரியா ஏறுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கொடுக்குற உதவியை சரியா வாங்கிட்டு முன்னேறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா சில நபர்களுக்கு நீங்க உதவி செஞ்சீங்கன்னா அந்த நபர்களுக்கு உதவி செய்கிறதே வீணுங்க. எத்தனை செஞ்சாலும் அதான் அவங்க வாங்குறதுலே தான் குறியா இருப்பாங்களே தவிர வாங்கினதை வச்சு நம்ம முன்னேறோன்றது அவங்களுக்கு எண்ணம் வரவே வராதுங்க. அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நிறையவும் நிறையாது. அவங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் நிறையவும் நிறையாது. வாங்கி வாங்கி செலவு பண்ணிட்டு இல்லை வாங்கி வாங்கி ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு தான் இருப்பாங்களே தவிர அவங்க முன்னேற மாட்டாங்க. ஸோ நீங்க உதவி செய்யுங்க. நான் என்னுடைய சுயமா சொல்லலை, ப்ளீஸ், நான் வேதத்திலிருந்து தான் சொல்றேன். வேதத்திலிருந்து சொல்றேன். நீங்க உதவி செய்கிற அந்த நபர் எப்படிப்பட்டவர் அப்படின்றத நீங்க கவனமாய் செய்யத்தக்கவர்களுக்கு நீங்க இரக்கம் காண்பிக்கிற நபர் சரியான நபரா தப்பான நபரான்னு நீங்க அறிஞ்சுக்குங்க. அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். 2 சாமுவேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 சாமுவேலில் ஸ்தோத்திரம் 13ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் 20வது 21வது வசனத்தை வாசிக்க போறோம். 2 சாமுவேலில் 13ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் 20வது வசனம். அப்பொழுது அவள் சகோதரனாகிய அப்சலோம் அவளை பார்த்து, உன் சகோதரனாகிய அம்னோன் உன்னோடு இருந்தானோ? இப்பொழுதும் என் சகோதரியே, நீ மௌனமாயிரு. அவன் உன்னுடைய சகோதரன். இந்த காரியத்தை உன் மனதிலே வைக்காதே என்றார். அப்படியே தாமார் தன் சகோதரனாகிய அப்சலோமின் வீட்டில் தனித்து கிளேசப்பட்டு கொண்டு இருந்தாள். கவனிங்க, இந்த சம்பவம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அம்னோன் என்கிற ஒரு மனுஷன் அப்சலோம் என்கிற அந்த ராஜாவனுடைய பிள்ளை அவனுடைய சகோதரியாகிய அந்த தாமாரை தவறாய் நடத்துகிறான். இந்த தவறாய் நடத்தும் போது அவன் தவறாய் நடத்தின செய்தியை அப்சலோம் கேட்கிறான். கேட்ட உடனே தன்னுடைய சகோதரி மேல அவனுக்கு பயங்கரமான ஒரு இரக்கம் வருது. இல்லைன்னா அவர்களுடைய அந்த இல்லாமையை பார்த்த உடனே இவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த பரிதாபத்தை பார்க்கறாங்க. ஐயோ, என் தங்கச்சிக்கு இப்படி ஒண்ணு ஆயிடுச்சு அப்படின்னா அவன் மேல ஒரு பயங்கரமான பரிதாபம் வருது. ஆனா அந்த பரிதாபத்திற்கு அவன் காண்பித்த இரக்கம் சரியானதா இல்ல, தப்பானதா போயிருச்சு. என்ன அப்படின்னா, இந்த சகோதரியை அவன் தவறாய் நடத்தினதை பார்த்த உடனே இவன் என்ன பண்றான் அப்படின்னா, இவனுக்கு அம்னோன் மேல பயங்கரமான கோபம் வருது. தன்னுடைய மனதிலேயே அதை வைத்து கொண்டு கொஞ்ச நாள் தாண்டின உடனே அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். இந்த அம்னோனை தன்னுடைய அடியாட்களை வச்சு அடிச்சு தன்னுடைய சொந்த சகோதரன் அவன் கொன்னுட்டான். தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கு முன்பாக பரிதாபப்பட்டு இருக்கிற மக்களுக்கு முன்பாக நீங்கள் எப்படிப்பட்ட இரக்கத்தை காண்பிக்க கூடாதுன்னா, நீங்க பரிதாபப்படுற மனுஷனுக்கு நீங்க கடவுளாயிடக்கூடாது. நன்றாய் கவனிங்கள். 4வதாக, நீங்க பரிதாபப்படுகிற கடவுளா மாறிடக்கூடாது. அதான் நான் ஆரம்பத்தில் செய்தியில சொல்லும் போது சொன்னேன், நீங்கள் பரிதாபப்படுகிறதற்கு, நீங்கள் மற்றவர்களை பார்த்து இரக்கம் பாராட்டுறதற்கு ஒரு வரைமுறை இருக்கிறது. உங்களால ஓர் அளவுக்கு தான் செய்ய முடியும். இப்போ இந்த அப்சலோம் பண்ணின இந்த ஒரே ஒரு தவறுனால தன்னுடைய சகோதரி அவ்வளவு கஷ்டப்பட்டு அவள் தனக்கு முன்பாக இருக்கிற பரிதாபத்தை பார்த்த உடனே இவன் என்ன ஆயிட்டான் அப்படின்னா, கடவுள் ஆயிட்டான். நான் எப்படினாலும் அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம விட மாட்டேன். என் சகோதரி எப்படி நடத்திட்டியா, நான் உனக்கு என்ன பண்றான் பாருன்னு சொல்லி இந்த சகோதரிக்காக இவள் மேல் பரிதாபப்பட்டு அந்த மனுஷனை கொன்னுட்டான். பாருங்களேன், வேதம் சொல்லுது அந்த சாபம் தலை மேல இருக்கிறது. பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தாலே மடிவான்னு சொன்னது மாதிரி இவனுடைய வாலிப வயசுலையும் அவன் ராஜாவாகல, அவன் மடிஞ்சு போனான்னு வேதம் சொல்லுது. சோ நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நீங்க இரக்கம் பாராட்டுகிற நபர், உங்களுக்கு முன்பாக பரிதாபப்படக்கூடிய ஒரு நபராய் ஒருத்தர் இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு ஒரு காலத்திலையும் நீங்க கடவுளாயிராதீங்க. நான் உன்னை தூக்கி நிறுத்துவேன், நான் உன்னை பெரிய நிலைமைக்கு கொண்டு வந்துடுவேன், நானே உன்னை பண்ணிடுவேன் அப்படின்றதுக்காக உனக்காக நான் ஃபைட் பண்ணுவேன், உனக்காக நான் அப்படியெல்லாம் செய்வேன் அப்படின்றத விட மிக முக்கியமானது, ஆண்டவர் உனக்காக செய்வார். எனக்கு கொடுத்திருக்கிறதை வைத்து உனக்கு நான் ஏதோ ஒரு உனக்கு நான் செய்வேன். அதாங்க மேன். எனக்கு தெரிந்த ஒரு நபர்
ஒரு காலேஜில் படித்து கொண்டிருக்கும் போது ஒரு கேர்ள், நல்ல ஒரு வசதியுள்ள ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்ணு காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது, அந்த காலேஜிலேயே 2 காலும் 2 கையும் சரியாக செயல்படாத ஒரு தம்பி சைக்கிளில் வருவார். அப்போது அவன் நல்லா படிப்பான், எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டாக இருப்பான், நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு பையன். இந்த இந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த பொண்ணுக்கு அந்த பையன் மேலே பயங்கரமான ஒரு பரிதாபம் வந்துருச்சு. பரிதாபம் வந்த உடனே அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, இவனுக்கு வாழ்க்கை கொடுத்துடணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க. நான் சொல்கிறேன், அப்படி வாழ்க்கை கொடுக்கறது தப்பு இல்லை. அதற்குன்னு ஒரு இருதயம் படைச்சவங்க இருக்கிறாங்க. சிலர் அதான் ஒரு விசை அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு வாழ்க்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா, காலம் முழுவதும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அவங்க கூடயே வாழ்ந்து அவங்களுக்கு உதவி செய்யணும். அதுதான் உண்மையான மனப்போக்கம். ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்க நிறைய பேர் பரிதாபத்தை பார்த்து ஃபர்ஸ்ட் வாழ்க்கை கொடுக்குறேன், இந்த மாதிரிலாம் செய்கிறேன்னு சொல்லிட்டு கடைசியில் பாதியில் செட் ஆகலைன்ன உடனே எல்லாத்தையும் மறந்துட்டு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதான் இன்னைக்கு இருக்கிற நிறைய பசங்களுக்கு கண்ணு இல்லாத மாதிரி ஒரு கேர்ள் கல்யாணம் பண்ணணும், வாய் பேசாத ஒரு கேர்ள் கல்யாணம் பண்ணணும், அந்த மாதிரி. நான் சொல்கிறேன், ப்ளஸ் சூப்பர், நல்லது. இந்த மாதிரி ஒரு இருதயம் வேறு யாருக்கும் வராது. அந்த இருதயம் உனக்கு கொடுத்துக்காருன்னா, ஆனால் ஒன்று, நீ ஃபஸ்ட்டு கை பிடிச்சிட்டேன்னா சாகிற வரைக்கும் என்ன நடந்தாலும் அவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இந்த பையனுக்கு வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்க, நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தன் தகப்பனார் தாயிடத்தில் போய் கேட்டாங்க, இந்த மாதிரி, அது ஒரே பொண்ணு அவங்களுக்கு, இந்த மாதிரி நான் அவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இவங்க அம்மா அப்பா சொன்னாங்க, உன்னுடைய மனசு எங்களுக்கு புரியுது, உனக்கு நல்ல மனசை கடவுள் கொடுத்துருக்கிறாரு, நீ யாருனாலும் பரிதாபப்படுற ஆள். ஆனால் அவருக்கு 2 கால் 2 கை எதுவுமே இல்லை, அவர் வீல் சேர்லேயே இருக்கிறாரு. ஆனால் உனக்கு 2 கால் இருக்கு, 2 கை இருக்கு, நீ அழகா இருக்க. நாளைக்கு ஒருவேளை உங்க 2 பேருக்கும் திருமணம் ஆகி கொஞ்ச நாள் தாண்டதுக்கு அப்புறம் நீ அழகா கையும் காலோட நீ வேலைக்கு போகும்போது அந்த நபருக்கு, நீ திருமணம் செய்கிற அந்த நபருக்கு உன் மேல சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால வேணாப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த மகள் கேட்கவே இல்லை. நான் இறக்க குணத்துல இருக்கிறது நீங்க தப்பா நினைக்கிறீங்களா? தன் தகப்பனை எதிர்த்தாங்க, தன் தாயை எதிர்த்தாங்க. அவங்க அப்பா எவ்வளவு சொல்லிட்டாரு, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, நான் அவருக்கு ஏற்றது மாதிரி அவருக்கு அந்த சூழ்நிலை கடவுளை அனுமதிச்சிருக்கிறாரு, அதே மாதிரி ஒரு நபரை ஆண்டவர் அவங்களை ஏற்படுத்துவார். நம்ம அவங்க 2 பேரும் ஒன்று சேரும் போது அந்த குறை பெருசா தெரியாது. அதனால அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு குடும்பத்தை நம்ம இணைச்சு விட்டுருவோம், அவங்களுக்கு ஒரு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணை நம்ம பார்த்துருவோம். கொஞ்சம் ஏதோ சின்ன மிஸ்டேக் இருக்கும், ஆனா அவங்க ஒன்னா சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இல்ல அவர் அப்படின்னு தான், நான் இப்படி இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் முடிஞ்சு. நல்ல இருதயம் தான், அதை நான் தப்பா சொல்லலை, குறையா சொல்லலை, அதை நான் குற்றப்படுத்தலை. ஆனா தன்னுடைய தகப்பனார் என்ன சொன்னாரோ, கல்யாணம் ஆகி 3 வருஷத்துக்குள்ள அது நடந்துச்சுங்க. இவர் வீட்டுக்குள்ள இருப்பாரு, வேலைக்கு போக முடியாது, சேர்ல இருப்பாரு. இந்த பொண்ணு காலையிலே எந்திரிச்சு அவங்க வேலைக்கு போவாங்க. அவங்க வேலைக்கு போய் கொஞ்சம் லேட்டா வர்றதுனால இவருக்கு அவங்க மேல பயங்கரமான சந்தேகம் வந்துருச்சு. நான் வெளியே நடக்க முடியாதவன், நான் வெளியே போக முடியாதவன்றதுக்காக நீ இப்படி பண்றியா அப்படி பண்றியான்னு சொல்லி செய்யாத காரியத்தை எல்லாம் அந்த புள்ள மேல சுமத்தி அந்த மகள் பிரிஞ்சு தன்னுடைய தகப்பனார் வீட்டில் ஒரு குழந்தையோடு வரும்போது, நீங்க அன்னைக்கு சொன்னீங்க, நான் கேட்கல, நான் கடவுள் ஆயிட்டேன். பரிதாபப்படுற மனுஷனுக்கு நான் கடவுள் ஆயிட்டேன். நான் கடவுளான உடனே, நான் கடவுள் ஆனதுனாலே என் வாழ்க்கை இப்படி போயிடுச்சு. இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீங்க கடவுளாயிராதீங்க. அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்குவாங்க. அவங்களுக்கு ஒரு வழியை ஆண்டவர் அவர்களுக்காக வச்சிருப்பார், அவர்களுக்காக உதவி செய்யுங்க. ஆனா ஆண்டவர் செய்ய வேண்டியதை நீங்க செய்யணும்னு நினைக்காதீங்க. இன்றைக்கு அநேகம் பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க. அதனாலதான் அநேகருடைய வாழ்க்கை ஏமாந்து போகிறது. ஸோ இன்னைக்கு கொடுத்த செய்தி நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். 4 காரியத்தை உங்களுக்கு சொன்னேன். உங்களுக்கு முன்பாக பரிதாபப்படுறவர்களுக்கு முன்பாக நீங்க எப்படி நடக்கணும், இல்லை உங்களுடைய இரக்கம் காட்டுதல் எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் 1 டைமுக்கு 2 டைம் இந்த செய்தியை திரும்ப திரும்ப கேட்டு பயனடைங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஆனா இதுவரைக்கும் நீங்கள் ஏமாந்து போயிருக்கலாம், எத்தனையோ இடங்களிலே ஏமாந்து போயிருக்கலாம். ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்கிற நிறைய பேர் சொல்லலாம், பாஸ்டர் இந்த சத்தியம் மட்டும் எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்காதா, 4 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்காதா, 10 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்காதா, நான் மாறி இருப்பேனே, இன்னைக்கு கிடைச்சு. நான் சொல்றேன்,
அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடந்தது. இதுக்கு முன்பாக நடந்ததை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதை கர்த்தர் நன்மையாய் மாற்றுவார். வேதம் சொல்கிறது, அறியாது இருக்கிற காலங்களை தேவன் அறியாதவர் காணாதவர் போல் இருக்கிறார். நீங்க தெரியாம அறிவில்லாம நீங்க செஞ்சதை குறித்து ஆண்டவர் அதை பெருசா எடுத்துக்க மாட்டார். சரி, உனக்கு சொல்றதுக்கு ஆள் இல்லப்பா, உனக்கு தெரியாதுப்பா, நீ தெரியாம செஞ்சுட்ட, உங்களை மன்னிச்சிருவாரு, மறந்துடுவாரு, உங்களை தூக்கி எடுத்துருவாரு. ஆனா இனி தெரிஞ்சிட்டு நீங்க இந்த தப்பை செய்ய வேண்டாம்.